Dear students, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் இங்கிலீஷ் போயம் யூனிட் 1 ஒன்ஸ் அப்பான் அ டைம் பை கேப்ரியல் ஒக்காரா. முதலாவது இந்த போயம் இதை நான் வாசித்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அதனுடைய தமிழ் விளக்கத்தை தருகிறேன். Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth, while their ice block cold eyes search behind my shadow. There was a time indeed they used to shake hands with their hearts, but that is gone, son. Now they shake hands without hearts, while their left hands search my empty pockets. Feel at home, come again, they say. And when I come again and feel at home once, twice, there will be no thrice, for then I find doors shut on me. So, I have learnt many things, son. I have learnt to wear many faces, like dresses, home face, office face, street face, host face, cocktail face, with all their conforming smiles, like a fixed portrait smile. And I have learned, too, to laugh with only my teeth, and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it has been nice talking to you after being bored. But believe me, son, I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like snakes' bare fangs. So, show me, son, how to laugh. Show me how I used to laugh and smile once upon a time when I was like you. இப்பொழுது இதனுடைய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். Once upon a time, son, they used to laugh with their hearts. Once upon a time என்று சொன்னால் முன்னொரு காலத்தில். சன், இந்த பாடலை இவர் தன்னுடைய மகனை நோக்கி, ஒரு சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை நோக்கி அவர் சொல்லுகிறார். முன்னொரு காலத்திலெல்லாம் they used to laugh with their hearts. they என்று சொன்னால் மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. மக்கள் எல்லாம் அவர்கள் இதயபூர்வமாக சிரிப்பார்கள். அவர்கள் சிரித்தால் அது உண்மையுள்ளதாக இருக்கும், இருதயபூர்வமாக சிரிப்பார்கள். யூஸ்டு டு என்று சொன்னால் கடந்த காலத்தில் செய்து வந்தார்கள், இப்பொழுது விட்டுவிட்டார்கள் என்று அர்த்தம். அண்ட் லாஃப் வித் தேர் ஐஸ், அவர்கள் கண்களாலும் சிரிப்பார்கள், இருதயபூர்வமாகவும் சிரிப்பார்கள். அடுத்த வரி, பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் த டீத். இப்பொழுதெல்லாம் மக்கள் தங்களுடைய பற்களாலே சிரிக்கிறார்கள். பற்களெல்லாம் வெளியிலே தெரிவது போல அவர்கள் நன்றாக சிரிக்கிறார்கள். while their ice block cold eyes, ஆனால் அவர்களுடைய இறுகிப்போன கண்கள். ஐஸ் பிளாக் என்று சொன்னால் பனி கட்டி எப்படியாக இறுகி போகிறதோ, அதிக கடும் குளிர் காலத்தில் இறுகி போகிறதோ அது மாதிரி அவர்களுடைய கண்கள் இறுகி போய்விட்டன. அதில் எந்த விதமான ஈவு இரக்கமும் இல்லை, ஒரு அன்பு இல்லை என்று இவர் சொல்லுகிறார்.
பொதுவாக நாம் குளிர்ச்சியான என்றால் நல்ல என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆங்கிலத்திலே கோல்ட் என்ற வார்த்தை ஒரு கடினத்தன்மையை காட்டுகிறது, ஒரு இரக்கமில்லாத ஒரு தன்மையை காட்டுகிறது. வார்ம் வெல்கம் என்று சொன்னால் நல்ல வரவேற்பு, கோல்டு வெல்கம் என்றால் வேண்டா வெறுப்பாக வரவேற்றல். அதனால் அவருடைய கண்கள் இறுகி போய்விட்டன, அதில் எந்த உணர்வும் இல்லை. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ வைல் தேர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. அப்படின்னா அந்த கண்களில் அப்படிப்பட்ட அன்பு உணர்வு இல்லை, ஆனால் அது என்னுடைய நிழலுக்கு பின்னால் தேடுகிறது என்று இதனுடைய பொருள். இதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது. என்ன நிழலுக்கு பின்னாலே தேடுகிறது? என்னவென்று சொன்னால் இவனுடைய நிலைமை என்ன, இவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, வாழ்க்கையிலுடைய இருக்கிற இவருடைய வசதிகள் என்ன அல்லது அந்தஸ்து என்ன, இவராலே நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று பார்க்கிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதுதான் சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. என்னுடைய நிழலுக்கு பின்னாலே அவர்கள் தேடுகிறார்கள். அவளுடைய கண்கள் ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு பார்வை அதில் இல்லை. அவள் சிரிக்கும்போது அந்த கண்களாலே அவர் பார்க்கிறார்கள். அந்த கண்கள் எதை தேடுகின்றன? இவனாலே நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று தேடுகின்றன. அடுத்த ஸ்டான்ஸா பார்ப்போம். There was a time indeed they used to shake hands with their hearts. ஒரு காலம் இருந்தது, அப்பொழுது அவர்கள் இருதயபூர்வமாக கை குலுக்குவார்கள். ஷேக் ஹேண்ட்ஸ்னா கை குலுக்குதல். வித் தேர் ஹார்ட்ஸ், அதில் இருதயம் இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், உணர்வுபூர்வமாக அன்போடு அதை செய்து வந்தார்கள். பட் தட் இஸ் கான் சன், நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ். தட் இஸ் கான்னா அந்த காலெல்லாம் போயிடுச்சு மகனே, அதெல்லாம் போயிடுச்சு, அந்த காலெல்லாம் போயிடுச்சு. இப்போ கை குலுக்குனா அது இதயபூர்வமாக இல்லை. வித்தவுட் ஹார்ட்ஸ்னால் இதயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதயமெல்லாம் இல்லை, அதில் உணர்வெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். while their left hands search my empty pockets. அவளுடைய இடதுகை எதை தேடுகிறதா? என்னுடைய காலியான பாக்கெட்டை தேடுது, என் சட்டை பாக்கெட்டை தேடுது, என் பாக்கெட்டை தேடுது அப்படிங்கிறார். இது லிட்டரலாக அப்படி அவங்க கை நம்ம பாக்கெட்டில் தேடுறதில்ல, அவங்க அப்படி ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறத இவர் அப்படியாக அழகாக சொல்லியிருக்கிறார். அவள் உண்மையில் மக்கள் கைகளால் நம்ம பாக்கெட்டில் யாரும் தேடுறதில்லை. ஆனால் நம்மளுடைய நிலைமை, நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு இவன் பணம் உள்ளவனா இல்லாதவனான்னு சொல்லி பார்க்குறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஃபீல் அட் ஹோம், கம் அகெயின் they say, and when I come again and feel at home once, twice, there will be no thrice. என்ன சொல்கிறாரு? மக்கள் எல்லாம் ஃபீல் அட் ஹோம் அப்படிங்கிறாங்களாம். உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்றாங்க. ஒருத்தருடைய வீட்டுக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. கம் அகெயின் அப்படின்னு அர்த்தம், மறுபடியும் வாங்க அப்படிங்கிறாங்க. வாயால் அது மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வென் ஐ கம் அகெயின் அண்ட் ஃபீல் அட் ஹோம், மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனேன்னா, அவங்க என்னுடைய வீடு மாதிரி நல்ல உரிமையோடு பழகுனேன்னா, ஒன்ஸ் ட்வைஸ், ஒரு தடவை ரெண்டு தடவை, தேர் வில் பி நோ த்ரைஸ், மூணாவது தடவை அந்த மாதிரி போக முடியாது. ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோஸ் ஷட் ஆன் மீ. நான் போனால் அவங்க வீடு எனக்கு மூடி இருக்குது, அவங்க வீட்டுக்கு என்னால் போவதற்கு முடியவில்லை, அவர்கள் அதை விரும்புவது இல்லை என்பது இதனுடைய பொருள். அடுத்த ஸ்டான்ஸா. ஐ ஹவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் சன், ஐ ஹவ் லேர்ன்ட் டு வேர் மெனி ஃபேஸஸ். இவர் மகனை பார்த்து என்ன சொல்கிறாரு? நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மகனே, நான் நிறைய முகங்களை அணிந்து கொள்ள பழகிவிட்டேன், ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி முகத்தை நான் அணிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெவ்வேறு உணர்வுகளை காட்டக்கூடிய முகத்தை அணிந்து கொள்ளுகிறேன், அல்லது வெவ்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு முகத்தை நான் வச்சுக்கிறேன், ஒரு நடிப்புக்காக முகத்தை அப்படியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். லைக் ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி நான் என் முகத்தை மாற்றுறேன். ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹோஸ்ட் ஃபேஸ், காக்டெயில் ஃபேஸ்.
இப்போ பல முகங்களை சொல்கிறாரு. ஹோம் ஃபேஸ்னால் வீட்டில் ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறேன். ஆஃபீஸ் ஃபேஸ், ஆஃபீஸில் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறேன். ஸ்ட்ரீட் ஃபேஸ், தெருவில் ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறேன். ஹோஸ்ட் ஃபேஸ், ஹோஸ்ட்னா என்ன? ஒருவரை விருந்து கொடுத்து உபசரிப்பவர். நம்ம வீட்டுக்கு வரவங்கக்கிட்ட முகத்தை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், அதுதான் ஹோஸ்ட் ஃபேஸ். அந்த மாதிரி விருந்தினருக்கு ஏற்ற மாதிரி ஒரு முகம். காக்டெயில் ஃபேஸ், காக்டெயில்னால் பலவும் கலந்த ஒரு கலவையான ஒரு முகத்தை நான் வைத்துக்கொள்கிறேன். வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ். கன்ஃபார்மிங்னா மற்றவர்களைப் போலவே, மற்றவர்கள் செய்வதை போலவே நானும் செய்து கொண்டிருக்கிறேன்றார். கன்ஃபார்மிங் ஸ்மைல், மற்றவங்க எப்படி ஒரு பொய்யா ஒரு புன்னகையை வைத்துக்கொள்வார்களோ அதே மாதிரி நானும் ஒரு புன்னகையை வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த விதமான முகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த முகத்துலலாம் ஒரு கடமைக்காக ஒரு சிரிப்பை நான் வச்சுருக்கிறேன். லைக் எ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல். ஒரு படம் எப்படி சிரிக்குமோ, படங்கள்லாம் வரையப்பட்ட படம் சிரிக்கிற மாதிரி படம் இருக்குது. அந்த படத்தில் எப்படி ஒரு புன்னகை இருக்குமோ அது மாதிரி ஒரு புன்னகையை என் முகத்தில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அண்ட் ஐ ஹவ் லேர்ன்ட் டு laugh with only my teeth. அண்ட் ஐ ஹவ் லேர்ன் டுனா நானும் கூட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். என்ன கற்றுக்கிட்டாரு? டு laugh with only my teeth. என் பல்லில் மட்டும் காட்டி சிரிக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வெளித்தோற்றத்துக்கு நான் பல்ல காட்டி சிரிக்க தெரியும், ஆனால் அது உண்மையான சிரிப்பு இல்லை. அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் விதவுட் மை ஹார்ட். கை குலுக்க கற்றுக்கிட்டேன். எப்படின்னா ஒரு இருதயபூர்வமாக இல்லாமல் ஒரு வெளித்தோற்றத்துக்காக கை குலுக்க கற்றுக்கிட்டேன். ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை வென் ஐ மீன் குட் ரிடன்ஸ். ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசிட்டு பிரிஞ்சு போகும்போது நல்ல வேலையாக கிளம்புனான் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு நான் குட் பை சொல்கிறேன். வெளியில் குட் பை அப்படின்னு சொன்னால் உன்னை வாழ்த்துகிறேன் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புகிற மாதிரி அர்த்தம். ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான், இவன் போனால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வெளி தோற்றத்துக்கு வெளி வார்த்தைகளால் குட் பை அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார். டு சே கிளாட் டு மீட் யூ. உன்னை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல கற்றுக்கிட்டேன். வித்தவுட் பீயிங் கிளாட். உண்மையிலே மனமகிழ்ச்சி இல்லாமலே உங்களை சந்தித்தது மனமகிழ்ச்சின்னு சொல்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். மனசு அப்படி சொல்லாது, உங்களை சந்தித்தது எனக்கு சந்தோஷம்னு சொல்லாது. அப்படிப்பட்ட உணர்வு இல்லாமலேயே வெளியில் ஒரு வார்த்தைக்காக உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அண்ட் டு சே இட் ஹஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்டு. என்ன சொல்கிறாராம்? இட் ஹஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ. உங்ககிட்ட பேசுனதே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டாராம். ஆஃப்டர் பீயிங் போர்டு. ஆனால் உண்மையில் நல்லா போர் அடித்த பிறகு, ஆனால் இந்த மாதிரி வார்த்தையை மனசு ஒன்று சொல்லுது, ரொம்ப போர் அடிக்குது இவரோட பேசுகிறது. ஆனால் வெளி வார்த்தையில் என்ன வருது? உங்ககிட்ட பேசுகிறதே ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரிலாம் நான் வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு, வெளி தோற்றமாக பழகிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்த ஸ்டான்ஸை பார்க்கலாம். பட் பிலீவ் மீ சன், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி. என்னை நம்பு மகனே, நான் உண்மையில் என்ன ஆசைப்படுறேன், ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தனோ அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு காலத்தில் கள்ளங்கபடம் இல்லாமல் மனதில் என்ன நினைக்கிறேனோ அதை வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எப்படி இருந்தனோ ஒரு காலத்தில் சின்ன பையனாக சின்ன குழந்தையாக இருந்தப்போ எப்படி இருந்தனோ அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். when I was like you, நான் உன்னை போல் சின்ன பிள்ளையாக இருந்தேன் இல்லையா, குழந்தையாக இருந்தேன் இல்லையா, அதை போல் நான் இருக்க ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். இப்போ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் நான் அன்லேர்ன் பண்ண விரும்புகிறேன். லேர்ன்னா கற்றுக்கிறது, அன்லேர்ன்னா அதுக்கு எதிரடையானது. நான் கற்றுக்கிட்டதெல்லாம் மனசுலேருந்து அழிச்சிடணும், அதெல்லாம் சுத்தமாக நான் மறந்துடணும்னு நான் விரும்புகிறேன். ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். இந்த ஊமையாக்கக்கூடிய காரியங்கள். என்ன ஊமையாக்கக்கூடிய காரியங்கள்? மனதை
வாயை மூட செய்யக்கூடிய காரியங்கள், மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள், இதெல்லாம் நான் மனசை விட்டு எடுத்து போடணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லவ், ஃபார் மை லவ் இன் த மிரர் ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் அ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். நான் இப்போ மறுபடியும் கற்றுக்க விரும்புகிறேன். ரீலேர்ன்னா என்ன அர்த்தம்? நான் திரும்ப கற்றுக்க விரும்புகிறேன். எதை கற்றுக்க விரும்புகிறேன்? ஹவு டு லவ், சிரிக்க கற்றுக்க விரும்புகிறேன். அதாவது உண்மையாக சிரிக்கணும்னு சொல்லி நான் கற்றுக்க விரும்புகிறேன். மனப்பூர்வமாக சிரிக்கணும்னு சொல்லி நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். ஃபார் மை லவ் இன் த மிரர், ஏனென்று சொன்னால் என்னுடைய சிரிப்பு இப்போல்லாம் எப்படி இருக்குது, கண்ணாடியில் பார்த்தேன்னா என் சிரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறார். ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். அதில் என் பல்ல பார்த்தா எப்படி இருக்குது, கண்ணாடியில் பார்த்தா ஒரு பாம்புனுடைய அந்த கோரை பற்கள் அப்படியே 2 பல்லு நீட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, விஷத்தை கொட்டக்கூடிய அந்த 2 பல்லு பாம்புக்கு நீளமாக இருக்கும் முன்னால், அந்த மாதிரி பாம்புனுடைய பற்களை போல் நீட்டிகிட்டு இருக்குது என் பல்லு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவர் கண்ணாடியில் முன்னால் நின்று சிரித்து பார்க்குறாரு. ஆனால் மனசாட்சியின்படி இது எப்படி தோன்றுது, பாம்பு சிரிக்கிறதுக்கு அந்த பயங்கரமான பல்லை காட்டி சிரிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இது மாதிரி இருக்க விரும்பலை, நான் உண்மையாக சிரிக்க விரும்புகிறேன், கள்ளங்கபடம் இல்லாமல் சிரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? தன்னுடைய சின்ன குழந்தையாகிய மகன்கிட்ட சொல்ல விரும்புகிறார். ஸோ ஷோ மீ சன் ஹவு டு லவ், எனவே மகனே எனக்கு எப்படி சிரிக்கிறதுன்னு காட்டு. அப்போ இவருடைய பிள்ளையை வச்சுக்கிட்டு, மகனை வச்சுக்கிட்டு, அது கள்ளங்கபடம் இல்லாமல் சிரிக்கிற அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு இவர் இதெல்லாம் சொல்கிறார். எனக்கு எப்படி சிரிக்கணும்னு நீ எனக்கு சொல்லுமா, எனக்கு காட்டுமா அப்படின்னு நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஷோ மீ ஹவ் ஐ யூஸ்டு டு லவ் அண்ட் ஸ்மைல். நான் ஒரு காலத்தில் எப்படி செஞ்சிட்டு இருந்தேன், எப்படி நான் சிரிச்சிட்டு இருந்தேன், கள்ளங்கபடம் இல்லாமல் நான் சிரித்து கொண்டிருந்தேன், புன்னகை செய்து கொண்டிருந்தேன், அதை நீ எனக்கு காட்டு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ, முன்னொரு காலத்தில் நான் உன்ன மாதிரி இருந்தேன் இல்லையா, அப்பொழுது நான் செய்தது போல நீ எனக்கு இப்போது நீ சிரித்து காட்டு, உங்ககிட்டருந்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு போயம், நல்ல ஒரு அருமையான ஒரு கவிதை. இதில் தற்கால உலகத்தில் எப்படி மனிதர்கள் செய்கிற காரியங்கள், சிரிக்கிறதோ கை குலுக்கிறதோ மற்றவங்ககிட்ட பழகும்போது பேசுகிற பேச்சுகள், உபசரித்தல் எல்லாமே எப்படி ஒரு பொய்யாக மாறிவிட்டது, ஒரு மாயமாக மாறிவிட்டது, ஒரு வேஷமாக மாறிவிட்டது என்பதை குறித்து இவர் அழகாக எடுத்து சொல்லுகிறார். தான் பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி இவர் தன்னுடைய மனதில் இருக்கிற கருத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்தினுடைய இன்றைய மோசமான நிலைமை பற்றி அவர் அழகாக எடுத்துரைக்கிறார். இந்த போயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கமும் உங்களுக்கு நல்ல பலனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் உள்ள மற்ற கொஸ்டின்ஸு, ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் கொஸ்டினோ அல்லது பொய்டிக் டிவைசஸ், அந்த மாதிரி கேள்விலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.